நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்திய போலீஸ். மாலை முதலே கடற்கரையில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு தடை. புத்தாண்டையொட்டி களை கட்டத் தொடங்கிய வழிபாட்டு தலங்கள். தேவாலயங்கள், கோவில்களில் தடுப்புகளை அமைத்து போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம். தமிழக அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை கண்டுகளிக்க வசதியாக புதிதாக 3 சுற்றுலா படகுகள் வாங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலருடன் ஏற்பட்ட மோதல். நெஞ்சு வலிப்பதாக கூறி காங்கிரஸ் மேயர் கீழே விழுந்து புரண்டதால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக மதுரையில் சென்னைக்கு நீதி பேரணி. பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறும் என கட்சித் தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் கடலில் பொதுமக்கள் இறங்காதவாறு தடுப்புகள் அமைத்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் புத்தாண்டை வரவேற்க பலரும் தயாராகி வருகிறார்கள். விடுதிகள், கடற்கரை பகுதிகள் போன்ற இடங்களில் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறன. இதை கருத்தில் கொண்டு சென்னை புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். மாநகர போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் ஏற்படாதவாறு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை முதல் கடற்கரைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலில் பொதுமக்கள் இறங்காதவாறு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அங்கு தற்காலிக புறக்காவல் நிலையங்களை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய திருக்கோவில்கள், ஒன்று மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 2024ஆம் ஆண்டு நிறைவு பெற்று நள்ளிரவில் 2025 புத்தாண்டு பிறக்கவுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பிறக்கும் புத்தாண்டில் செல்வம், வெற்றி, திருமணம் உள்பட முக்கிய நிகழ்வுகள் எந்தவித தங்கு தடையுமின்றி பொதுமக்கள் கோவில்களில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இதற்காக பல்வேறு முக்கிய கோவில்களில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதன்படி இன்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்து கோவில்கள் மற்றும் கிறிஸ்தவ பேராலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் முண்டியடிக்காமல் வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய வசதியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் போலீசார் சாதாரண உடைகளில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடவும் காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்து இருந்தது. மேலும் இலவச வேட்டி சேலைகள் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தொகுப்பு பெறும் நாள், நேரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் என்றும் டோக்கனில் குறிப்பிட்ட தினத்தில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 3 சுற்றுலா படகுகள் வாங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி கடற்பகுதியில் பாறையின் மீது அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக வாங்கப்படும் 3 சுற்றுலா படகுகளுக்கு காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜியு போப் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்படும் என்று தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களில் திருக்குறள் எழுதி வைக்க ஊக்குவிக்கப்படும் என்றும் ஒவ்வொரு ஆண்டின் டிசம்பர் மாத கடைசி வாரத்தில் திருக்குறள் வாரம் கடைபிடிக்கப்படும் என்றும் கூறினார். அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் வள்ளுவர் சிலையின் பீடம் 38 அடி என்ற அளவிலும் மீதமுள்ள 95 அதிகாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிலை உயரமும் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். ஒரு சிலை அமைவதற்கு வெள்ளி விழாவா என்று சில அதிமேதாவிகள் கேள்வி எழுப்பி வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் 7000 டன் எடை கொண்ட வள்ளுவர் சிலையை பாறையில் தூக்கி நிற்க வைத்ததே சாதனைதான் என்று பெருமிதம் தெரிவித்தார்.
திருக்குறள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் என்பதால் அவரை கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். புதிதாக 3 சுற்றுலா படகுகள் வாங்கப்படும். கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக வரும் 3ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு பாஜக சார்பில் நீதி பேரணி நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் உண்மைகளை வெளிக்கொண்டு வராமல் திமுக அரசு மறைக்க முயற்சி செய்வதை கண்டித்தும் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையிலிருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 3ஆம் தேதி தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் முடிவடையும் போது ஆளுநரை நேரில் சந்தித்து பாஜக மகளிர் அணி சார்பில் கோரிக்கை மனுவை வழங்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலருடன் ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் மேயர் நெஞ்சு வலிப்பதாக கூறி கீழே விழுந்து புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் நடந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தி என்பவருக்கும் மாநகராட்சி காங்கிரஸ் மேயர் சரவணனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கூட்டம் முடிந்ததாக அறிவித்துவிட்டு மேயர் தன்னுடைய அறைக்கு சென்றபோது திமுக கவுன்சிலர் திடீரென அறையை பூட்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது கவுன்சிலர் மீது ஏறி விதித்தபடி மேயர் உள்ளே செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் மேயர் தன்னை கொலை செய்ய பார்க்கிறார் என்று திமுக கவுன்சிலர் கூச்சலிட்டார். அப்போது மேயர் கீழே விழுந்து தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறி அலறியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அரசுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்டு இருக்கும் சுவரொட்டிகள் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அரசு படிக்க வைக்குது, பொள்ளாச்சி கள்ளக்கூட்டணி பயமுறுத்தி பொண்ணுங்க படிப்பை நிறுத்த பாக்குது என அந்த சுவரொட்டிகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த சம்பவத்தை வைத்து அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக திமுக சார்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் மெகா சைஸ் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் படங்கள் இடம்பெற்ற இந்த சுவரொட்டிகளில் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அரசாங்கம் எங்களை படிக்க அனுப்புது, பொள்ளாச்சி புகழ் கள்ளக்கூட்டணி பொண்ணுங்க படிப்பை நிறுத்த பாக்குது, சேவ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நேற்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் காஞ்சிபுரம் பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த போஸ்டர்களால் அங்கு அரசியல் பரபரப்பு நிலவுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தையொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பிற இடங்களிலும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு அமைந்திருக்கும் புகழ்பெற்ற குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை முதலே குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாத சுற்றுலா பயணிகள் பலர் அருவிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மின் விநியோகத்தை தனியாருக்கு ஒப்படைக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து திருச்சியில் CIDU அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்ட CIDU அமைப்பின் சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் முன்பு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசை கண்டித்து பேசினார்கள். உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மின்வாரியங்களை தனியாரிடம் ஒப்படைக்கும் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். CIDU மாவட்ட செயலாளர் உட்பட அந்த அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தமிழகத்தில் நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மற்றும் வட தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 4ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.